ஸோ சுக்கிரனும் புதனும் உங்களுடைய ஜாதகத்தில் இணைவாக இருக்குது. சுக்கிரன்லேருந்து உங்களுக்கு எண்ணும்போது 1, 5, 9 இணைவாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க? அழகாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க. அவங்களோட க்ரியேட்டிவ் நல்லா சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவாங்க, சூப்பராக கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. நீங்கள் எங்கே மயங்கிருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் ஒரு நிலம் வாங்கி என் ஒய்ஃப் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அப்போ சுக்கிரன் புதன் காம்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப லவபிள், பார்த்து ஒய்ஃப்க்கு எல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம், எங்கேயாவது ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் ஒய்ஃப்க்கு தெரியாமல் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது வச்சு பேசுனீங்க மாட்டிக்குவீங்க. சிறப்பு நவ ஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாபிக் எப்படி பேசாமல் இன்றைய நாள் முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுக்கிரனும் புதனும் உங்களுடைய ஜாதகத்தில் இணைவாக இருக்குது. சுக்கிரன்லேருந்து உங்களுக்கு எண்ணும்போது 1, 5, 9 இணைவாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக புதன் இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் காதல் திருமணம் தான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற நிலை உண்டு. காதலுக்கும் இதுக்கும் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இணைப்பு அப்படின்றது உண்டுங்க. ஏதாவது அன்பு செலுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா 3 கிரகத்தினுடைய தன்மை வேணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் புதன் அப்படிங்கிறது அந்த புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே குடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் தான். கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயமும் அதே மாதிரி அன்பு சார்ந்த விஷயத்தை குடிக்கிறதுமே இந்த புதன் தான். இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க? அழகாக இருப்பாங்க, அறிவாக இருப்பாங்க, புத்திசாலியாக இருப்பாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க, கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களை ஆசையாக அவ்வளோ தூரம் லவ் பண்ணுவாங்க. என் கூட உட்காந்து பேசு, நீங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ரொம்ப வேறு வழி இல்லைங்க, அவங்களுக்கு டைம் மட்டும் கொடுக்காம இருந்தீங்கன்னு வச்சுங்க முடிஞ்ச ஜோலி. அது மாதிரி தான். ஸோ முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பான ஒரு காதல் அப்படிங்கிறது மாதிரி ஆழமான காதலாக கொண்டு போய் அழகான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த சுக்கிரன் புதன் காம்போ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கங்க? சும்மா சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க, செம்ம நாலேஜுங்க, ரொம்ப க்ரியேட்டிவ். எதை கொடுத்தாலும் அதான் சொல்லுவாங்க இல்லையா, மண்ணை கொடுத்தா களிமண்ணை கொடுத்தா கூட நான் வந்து கலையான ஒரு பொருளாக மாற்ற முடியுன்ற மாதிரி உங்கள் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனத்தினால கேள்வியும் கேட்பாங்க, கேள்விக்கான விடையும் கொடுப்பாங்க. உட்காந்துட்டு அவங்களோட புத்திசாலித்தனத்தினாலே பணம் போடாமல் கூட முதலாக வச்சு சம்பாதிப்பாங்க மூளையை. அப்போ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய மனைவிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று டீச்சிங் ப்ரொஃபஷனல், சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணிகளெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். க்ரியேட்டிவ், எதையாவது ஒன்று சும்மாவே இருக்க மாட்டாங்க. இதில் ஒன்று அதில் ஒன்று. இதில் என்னென்ன ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடு. இன்றைக்கி ஒரு நாள் வந்தோடனே கல்யாணம் முடிச்சுட்டு வந்தோடனே சொல்லுவாங்க இப்போ நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சரி படிப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இல்லை நான் படித்த டிகிரி வந்து எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்கல, ஸோ எனக்கு வந்து நல்லா எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் ஆசையாக இருக்குது. ஸோ நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணிக்கட்டுமா, இல்லை எனக்கு மேக்கப் மாதிரி சம்மந்தப்பட்ட அது படிக்கட்டுமா, எது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க இடை கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ உனக்கு பிடிச்சதை பண்ணுமா அப்படின்னா திடீர்னு ஒரு கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. இல்லைப்பா எனக்கு அதுக்குள்ளே போனேன், பட் எனக்கு அது ரொம்ப வேணுங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம், நான் இன்னொரு கோர்ஸ் கற்றுக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி என்றைக்குமே சும்மா இருக்க மாட்டாங்க. எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வருமானமும் பார்த்துருவாங்க. ஒன்றுக்கு பல வேலை செஞ்சனாலும் அவங்களோட க்ரியேட்டிவ் நல்லா சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவாங்க, சூப்பராக கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க. நீங்கள் எங்கே மயங்கிருப்பீங்க அப்படின்னா பேசுகிறதுல மயங்கிருக்கணும், கண்ணே பேசும் அதில் மயங்கிருக்கணும். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா காதல் கவிதைகள் எழுதியே மயக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜு இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மனைவியாக இருக்க போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எழுத்து பணி தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி பேங்கிங் செக்டார், இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய மனைவி ஓவராலாக பார்க்கும்போது நல்ல நாலேஜபிளான மனைவியாகவும் வருவாங்க. அதே சமயத்தில் பொருளாதாரத்தையும் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க. எங்கள் பொண்டாட்டிலாம் பேசி தப்பிக்க முடியாதுங்க, என் ஒய்ஃப் லாயருங்க. உண்மைதான், பேசி தப்பிக்க முடியாது. வாய் தாங்க முதலீடு, வாய் கொடுத்தோம் முடிஞ்சு, மாட்டிக்கிட்டோன்னு அவ்வளோதான், தப்பிச்சு வெளியே. ஒரு பொய் சொல்லி நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இல்லைப்பா ஃபோன் வந்துச்சா என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி உங்களை கேள்வி கேட்பாங்க. நீங்கள் எங்கேயாவது சிக்கனாடா முடிஞ்சு அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு பொசசிவ்லேயே என்ன ஆகும்னா சந்தேகமும் இருக்கும். அப்போ சுக்கிரன் புதன் காம்போ இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப லவபிள், பார்த்து ஒய்ஃப்க்கு எல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம், எங்கேயாவது ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் ஒய்ஃப்க்கு தெரியாமல் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது வச்சு பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹிடன் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வச்சுக்காதீங்க, முடிஞ்சு. அப்போ அவங்களோட குடும்ப வாழ்க்கைங்கிறதுல ரொம்ப பார்த்துருக்கணும் அப்படிங்கிற நிலை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க. என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எத்தனை பேர் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணாதவங்க ஓகே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் ஒரு நிலம் வாங்கி என் ஒய்ஃப் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன், நிச்சயமாக நடக்கும். அது மாதிரி ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கான நாலேஜ் என்னன்றதை நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன். நிறைய பேருக்கு வந்து ஒய்ஃபை படிக்க வச்சுருப்பீங்க. என் ஒய்ஃப் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஒரு டிகிரி பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஸ்கில் நாலேஜ் ஆசை இருந்துச்சு. ஸோ எவ்வளோ எங்கள் வீட்டில் கேட்டாங்க, பண்ண வைக்கல, இங்கே வந்து நான் கல்யாணம் பண்ணோடனே நான் பண்ண வச்சேன். அத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட்டில் போகலாம். இதில் வந்து இவங்கெல்லாம் எதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எங்கே போகணுன்னு நினைப்பாங்க, எதில் ஃப்ரீயாக இருக்குன்னு நினைப்பாங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபுக்கு நான் ஒரு சீக்கிரம் சொல்லித்தரேன். புதன் சுக்கிரன் காம்போ இருக்குது அப்படின்னா
ஒய்ஃப்க்கு கிஃப்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அதே சமயத்தில் மறக்க முடியாத கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னா இதில் என்ன இருக்கணும்னா செடி வாங்கி கொடுத்துருங்க. அவங்கெல்லாம் வந்து செடி கொடி கூடலாம் பேசுவாங்க, உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டிலாம் கார்டன் இருக்குது தானே? எத்தனை பேர் வீட்டில் கார்டன் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். வீட்டுக்குள்ளேயே கார்டனை வச்சு வளர்க்குறவங்க இவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு பெட்ஸ் வளர்க்குறது இந்த மாதிரி ஆசை இருக்கும்போது இவங்களுக்கு வந்து கார்டன் வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். கார்டன் அதாவது இயற்கை லவர்னு சொல்லுவாங்க இல்லையா, நேச்சுரல் லவர், அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து இயற்கை சார்ந்த இடங்களுக்கு அதிகமாக பயணப்படணும் அப்படிங்கிறது ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் செம்மையாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் சுக்கிரன் காம்போ சூப்பரான லவபுள் லைஃபுக்கு இந்த காம்போ தாங்க வேணும். இது இருந்தால் ஆல்வேஸ் எவர் கிரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. சிறப்பு நவஜோதிர்லிங்க யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.